பக்தி வழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு யாரை பத்தி எதை பத்தி பார்க்க போறோம்? வேற யாரு? உங்களை பத்தி தான். அதாவது தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் முன்னேற்றம் அது யாரு? அவரை பத்தி தான் நீங்க தெரிஞ்சுக்க போறோம். ஸோ உங்களுடைய நிலைகள் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடம் அப்படின்னா பாக்கியஸ்தானம் சொல்லுவோம். சோ அப்படிப்பட்ட பாக்கியஸ்தானத்துல நீங்க பிறந்திருக்கீங்க. அப்ப நீங்க எப்படி பாக்கியவான் இல்லையா? சோ இங்க என்னுடைய ஆட்சி அதிபதி யாரு அப்படின்னா குரு. இந்த குரு அப்படின்ற கிரகம் இங்க வந்துச்சு அப்படின்னாலே எக்ஸ்ட்ரீமான நாளாம் வந்துட்டு அட்வைசபிளா அப்படின்னா அப்படின்ற கூட நபர்கள் தான். சோ அட்வைஸ் நீங்க பல பேருக்கு கொடுப்பீங்க. உங்களை பார்த்து பாடம் கத்துக்கணும். பல பேருக்கு நீங்க முன்னுதாரணமா இருப்பீங்க. வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும்டா, இவனை மாதிரி சொல்லி கொடுக்கணும்டா. ஒண்ணுமே இல்லை, ஒரு பாடத்தை எடுத்து விளக்கம் கொடுத்தாருன்னா, தனுசு ராசியில பிறந்த ஒருத்தர் ஒரு விஷயத்த பத்தி விளக்கம் கொடுக்குறாரா, அப்படியே சரண்டர் ஆயிடணும். அவர் பாடம் எடுக்க எடுக்க நாங்க அவ்வளவு அழகா விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்கோன்ற மாதிரி. ஸோ ஒரு ஆன்மீகம் ரிலேட்டடான விஷயங்களுமே சரி, நிறைய பேர் பாருங்க, ஆன்மீக சொற்பொழிவாற்றக்கூடிய நிறைய நபர்கள் இந்த தனுசு ராசியில பிறந்திருப்பாங்க. இவங்களுக்கும் கடவுளுக்குமான மிகப்பெரிய ஒரு தொடர்பு உண்டு. எப்பவுமே கடவுள் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, உன்னை கொடுத்தா உன்னை கெடுத்துருவார். உண்மையா இல்லையா? எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்தா எப்படிங்க எல்லாருமே சந்தோஷமா தர முடியுமா? அவங்களுடைய கர்ம வினை பயன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ மத்தவனு எப்பவுமே ஒரு கெத்து இருக்கும். நான் ஒரு இடத்துல நான் நல்ல பெரிய ஆளா இருக்கேன் அப்படின்றப்போ ஒருத்தவங்களுக்கு என்ன ஆகும்? அந்த கெத்து இருக்குமா இருக்காதா? ஒரு வாத்தியாருன்னா என்ன, இந்த வாத்தியார் மாதிரி பிசிக்ஸ் சொல்லி தரதுக்கு யாருமே கிடையாது. அப்ப அந்த சாருக்கு என்ன ஆகும்? அந்த பிசிக்ஸ் சாருக்கு பா நம்ம தான் கெத்து. அது தெரியுமா, தோணுமா தோணாதா? பொதுவாகவே பாத்தீங்கன்னா அந்த ஆன்மீக சொற்பொழிவுகள், ஆன்மீகம் நாட்டம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு அது ஒரு தனி கெத்து இருக்குங்க. அது ஒரு மாதிரியான ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம் வச்சுக்கலாம். அது சொல்ல வார்த்தைகளால சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட். சோ குருமாரா இருக்கப்பட்டவர் எப்படி இருக்கணும்? நிறைய புத்தகங்கள் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள்னே இருக்காது. ஏகப்பட்ட விஷயங்களை உள்ளுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய நபர்கள் தான் குருமார்கள். சோ கடவுளை உணர்ந்தவங்கன்னு சொல்லலாம் குருமார் ஒரு படி மேல போய். என்னன்னா பொதுவா ஆசிரியர் பணியில நிறைய பேர் தனுசு ராசியில இருப்பாங்க. ஒரு விஷயத்த அவங்க திறம்பட கத்துக்கிட்டு அவங்க கத்துக்கிட்ட வித்தைய பல பேருக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய நிலையில இருப்பாங்க. குருன்றதுன்னா என்னங்க? பொதுவா குரு அப்படிங்கிறது நமக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதுல மிகப்பெரிய குருமார்களை பாக்குறோம்னு சொல்றோம். அதே மாதிரி மகான்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா? நிறைய குருமார்கள்னு சொல்லுவோம். ஞானிகள், சித்த பெருமாக்கள் எல்லாமே இருக்க அவங்களோட ஒட்டுமொத்த வார்த்தையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா குருன்னு தான் சொல்லுவோம். அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பாருங்களேன். இதுதான் உலக வாழ்க்கை, இதுதான் லௌதீக வாழ்க்கை, இதுதான் ஆன்மீக வாழ்க்கை, கடவுளை பற்றிக்கிறோங்கிற விஷயம் பத்தி அவ்வளவு விஷயம் அவங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் தான் குரு அப்படின்ற ஒரு ஸ்தானம். இன்னொரு விஷயம் எடுத்துட்டோம், பொருளாதாரம் சம்மந்தப்படும் போது இந்த குறுமணத்துக்கும் பெருமணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கொஞ்சமா வீட்டுக்கு தேவையான பணம் இருந்தா அது பேரு சுக்கிரனுங்க. தேவைக்கு மட்டும் போறது சுக்கிரன். அந்த பெரும்பணம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? சோ அந்த பெருமணத்தை குறிக்கிறது எது அப்படின்னா குருதான். தங்க நகையை வச்சிருக்க தங்க நகை வச்சிருக்காங்களா, அந்த கடையவே வச்சிருக்காங்களான்ற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? தங்க நகை, மஞ்சள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய பொருளாதாரத்துல உயர்வான விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தி பேசப்படுறது எது அப்படின்னா இந்த குருவினுடைய ஆதிக்கம். சோ தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கு அப்படின்னா குடும்ப வாழ்க்கை கண்டிப்பா பஞ்சாயத்து இருக்கும். இதை நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. நிறைய பேருக்கு குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சம்மந்தப்படும் போது அவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தராவது கண்டிப்பா ஆன்மீகம் ரிலேட்டடான விஷயங்களை அவங்க குடும்பத்து மேல ஒரு கடவுளுக்காக விளவார பணி பண்றேன், கடவுளுக்காக சேவைகள் செய்யறோம், நாங்க ஏதாவது ஒரு வகையில ஈடுபட்டிருக்கோம் அப்படின்றத சொல்லாத நபர்களே கிடையாது தனுசு ராசி. தனுசு ராசி இலக்கணம் நீங்க எதை வேணா எடுத்து. சோ இவங்களுக்கு எப்படின்னா இங்க சூரியன் அப்படின்ற கிரகத்தை நமக்கு, அதாவது 5ஆம் இடம் அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா மேசராசி 5ஆம் இடமா பார்ப்போம். சோ இந்த 5ஆம் இடத்து அதிபதி யாரு அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு செவ்வாய்தான் அங்க ஆட்சி அதிபதியா இருக்கு. சோ இவங்களுக்கு எந்த கடவுளை வழிபட்டா இவங்க ரொம்ப சிறப்பா இருப்பாங்க? குருன்னு எடுத்துக்கும் போது இவங்களுடைய ஆட்சி அதிபதியில இருக்கக்கூடிய குரு யாரு? இவங்க சொந்த வீட்டுக்கான, என் வீட்டுல நான் இருக்கேன்னா என் வீட்டுல ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல இருப்பேன்னு சொல்ல முடியா? அப்படி கம்ஃபோர்ட் ஜோனான கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி. சோ ஒரு குருவை ஒரு சேரப்பட்ட நபர்கள் இவங்கெல்லாம் கண்டிப்பா எனக்கு வாரத்துல ஒரு நாளாதுங்க, அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு நாளாவது எனக்கு இந்த ஜீவசமாதி போயிட்டு இருந்தா திருப்தி அடையும். ஜீவசமாதி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கும். அதே மாதிரி வாழ்ந்து மறைந்த, இப்ப சாய்பாபா எடுத்துக்கலாம். அதே மாதிரி
நிறைய சித்த பெருமக்கள்லாம் இருக்காங்கல்ல, பாம்பன் சுவாமிகளா இருக்கட்டும், பட்டினத்தாரா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஜீவ சமாதிகள் இவங்கள சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள், அது பர்டிகுலரா சொல்லணும்னா வள்ளல் பெருமான் வள்ளலாரை பத்தின விஷயங்கள் பண்றது, அது மாதிரியான ஒரு ஆலோசனை வழங்குறது, ஒரு சொற்பொழிவாற்றுறது, அவரை பத்தின விஷயங்களை நிறைய பரப்புறது, இந்த மாதிரியே உங்க குடும்பத்திலயும் யாருக்கும் ஒரு தொடர்புகள் இருக்கும் ஏதோ ஒரு வகையில். ஆன்மீகத்துக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்கும். ஸோ இவங்களை மட்டும் பட்டுக்கிட்டா போதுமா? கண்டிப்பா இவங்க குருவினுடைய அனுகிரகம் இருந்தாதான், குருவினுடைய அருள் இருந்தாதான் மத்த எல்லாமே நடக்கும். ஸோ இவங்களுக்கு என்னன்னா ஈஸியா ஒரு விஷயம் என்னன்னா, இவர் பேர் கெட்டு போகும், ஏதோ ஒரு வகையில அவமானப்படுத்தப்படும். எங்க ஒரு விஷயம் நல்லது நடக்குதோ அதுக்கு மாறான இன்னொரு விஷயம் நடக்கும். நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பல குருமார்கள், பல ஆன்மீகத்துல இருக்கக்கூடியவங்கள பேர்லாம் எங்கேயாவது ஒரு வகையில ஒரு தவறான பெயர்கள் சில இடங்கள்ல வர்றது உண்டு, கேள்விப்பட்டிருப்போம். என்ன காரணம் அப்படின்னா, இதுதான் காரணம். அவங்களுடைய குரு அப்படிங்கிற ஒரு நிலையில ஒரு நல்லது நடக்குது, ஒரு கெட்டது நடக்குது. ஒரு கிரகம் 2 வேலையும் செய்யும். ஸோ அந்த குருவா இருக்கக்கூடிய தன்மையும் கொடுக்குது, குருக்கு நிகரான ஒரு அவப்பெயரையும் சந்திக்கக்கூடிய நிலைகளையும் கொடுக்குது. ஸோ அப்படி நம்மளுடைய அவப்பெயர்கள்லாம் இல்லாம நான் அங்கீகரிக்கக்கூடிய நிலையில என்னோட வாழ்க்கை சூப்பரா இருக்கணுங்க. நான் நினைச்ச காரியத்தை நினைச்சபடி முடிக்கணுங்க. அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பாங்க. உங்களுடைய பேர் அவமானப்படக்கூடாது, உங்களுடைய நிலை நல்லா இருக்கணும், தடம் புரண்டு போயிடக்கூடாது அப்படின்றப்போ நீங்க, அதாவது மேசராசி, உங்களுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது மேசராசி. ஸோ அதனுடைய அதிபதி யாரு அப்படிங்கும்போது செவ்வாதான். அப்போ முருகப்பெருமான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சொல்லுவாங்க இல்லையா, குருவா இருந்து வழி நடத்தணும். அப்படிங்கும்போது நம்ம யாரை சொல்லுவோம்? பழனி முருகன் எடுத்துக்கலாம். நல்லாயுத பாணின்னு சொல்லுவாங்க இல்லையா, தண்டம் ஏங்க எந்திரி, அதாவது இரும்போட அந்த சம்பந்தப்பட்ட பொருளையும் கையில வச்சிருப்பாரு. ஒரு வழிநடத்தக்கூடிய குரு ஆசான் நிலையிலையும் இருப்பாரு. நிறைய இந்த அருணகிரிநாதர் எல்லாம் எடுத்துக்கலாம், அருணகிரிநாதர் ஐயாவெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த பாடல்கள் அது மாதிரியான ஒரு பாடல்கள்லாம் பாடும்போது மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் வரும் உங்க வாழ்க்கையில். ஏன்னா 5ஆம் அவங்க சூரியன் உங்களுக்கு உச்சமடைகிறார் இல்லையா. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வழிபாடு எடுத்துக்கும் போது மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம்ன்றது வரும். நிறைய பேருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அவ்வளவு சிறப்பா இருக்கிறது கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நல்லபடியா குடும்பம் இருக்கு அப்படின்னா குழந்தை பிறப்பு சிக்கல்கள் நிறைய அனுபவிப்பீங்க. என்னோட வாழ்க்கையில என்னுடைய கர்ம வினை பதிவு அகலணும் அப்படின்னா நீங்க யாரை வழிபடணும் அப்படின்றப்போ, நம்ம சொல்ல மாதிரி முருகப்பெருமான வழிபடுறது ஒரு மிகச்சிறப்பு. தண்டாயுதபாணி, ஏன்னா சனி அங்க நீச்சம் அடைகிறார். ஸோ தண்டாயுதபாணியை பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறப்பு கிடைக்கும். அதே மாதிரி பேர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி செல்வாக்கு அத்தனையும் அடைய பெறுவீங்க. நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. நீங்க நம்பிக்கைக்குரியவங்க. அந்த நம்பிக்கையை நீங்க ஃபர்ஸ்ட் வளர்த்துக்கோங்க. நீங்க மத்தவங்களுக்கு நல்லவங்களா இருக்கிறத விட உங்களுக்கு நீங்க அந்த நம்பிக்கை ஏற்படுத்தும். தன்னம்பிக்கை அதிகமா விடாம ஒரு ஒரு பட்டுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அப்படின்றது உங்களுக்கு வர்றதுக்கான கொடுப்பனை உண்டு. பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா, இந்த குரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் பெரும் பணம்னு சொன்னேன். நிறைய பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நிறைய அமௌண்ட், இப்ப பேங்க் எடுத்துக்கலாம். பேங்கிங்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, தனுசு ராசிக்காரங்க. இவங்க கையில பணம் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க, பணம் புழங்கிட்டே இருக்கும். ஒரு கூட்டத்துல கூட அலாதையா தெரியுமா, நகை போட்டுட்டு இருப்பான். அவங்களுக்கு அந்த நகை மீதான ஒரு பற்று பாசம் இருக்கும், குழந்தை மீதான பற்று பாசம் இருக்கும். இப்ப நம்ம எது மேல ஆசைப்படுறோமோ முதல்ல கடவுள் எங்க கை வைப்பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாது அப்படின்னு பண்ணுவாரா இல்லையா. ஸோ அதுதான் இங்க மெயின் விஷயம். இப்ப உங்களுக்கு நிறைய உங்களுக்கு பற்று விடுக்க விடாம உங்களை படுத்துவார். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எது மேல ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தான் கையில கடவுள் கை வைக்கும். அதனால இதெல்லாம் நமக்கு வேண்டாம், எல்லாத்துலயும் ஒரு நடுநிலைத்தன்மையா இருந்தீங்க அப்படின்னா பெரிய இஷ்யூலாம் உங்களுக்கு வராதுங்க. அப்படியே மேலோட்டமா கடந்து கத்துக்கோங்க. உங்களை தேடி அப்படியே தனக்கான விஷயங்கள் அப்படியே வந்துட்டே இருக்கும். அதாவது பற்றுக்கும் அதீத பற்றுக்கும் வித்தியாசம் உண்டு. பற்று வைக்கலாம், இது எனக்கானது, என்னுடையது, எனக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்ற நிலை இருக்கக்கூடாது. ஏன்னா குருவானவர் எப்படி இருப்பாரு, நிறைய விஷயங்களை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து இவர் ஏனியா இருப்பாரு. இவங்ககிட்ட படிச்சுட்டு போற ஸ்டூடெண்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஹை லெவல் ஒரு ஆபீசரா மாறிடுவாங்க, பெரிய பெரிய ராக்கெட் ஓட்டுறாங்க, வெளிநாடு கவர்மெண்ட் ஆபீசரா இருக்காங்க, வெளிநாடு போறாங்க. அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, சொல்லி கொடுத்த இடத்துல இருந்துட்டு இருப்பாரு இல்லையா. அவர் ஏணி படிக்கட்டா இருப்பாரு. இவர் ஏணி படிக்கட்டா இல்லாம நானும் அது மாதிரி பறக்கணும்னு நினைக்கும் போது இவர் அடி வாங்குவார். ஏன்னா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, கர்மவினை பதிவு என்னவா இருக்கு அப்படின்னா, நீ பல பேருக்கு இந்த உலகத்துல ஒரு பாடம் கற்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசானா இருக்கணும். நீ ஆசானா இருந்தேன்னா உன்னால பல பேர் வளர்ந்து நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலையே ஒரு சிறப்பெற்ற நபர் யாரு அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க. சின்ன வயசுங்க, படிப்பறிவு பெருசா இல்லை,
ஆனா உலக அறிவு அப்படிங்கிறத தேடி தெரிஞ்சுக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த தனுசு ராசிக்காரங்க. ஸோ இவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அகலணும் அப்படின்னா சித்த பெருமாக்கள், அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகச்சிறப்பு. இது மட்டும் இல்லாம நம்ம சொன்ன மாதிரி முருகப்பெருமானுடைய வழிபாடு மிகப்பெரிய மாற்ற முன்னேற்றத்தை தரும். இதை அனுபவிச்சுட்டு நீங்க எனக்கு சொல்லலாம். உங்களுடைய இது நான் சொல்றது உங்களுக்கு ஒரு நாள் 2 நாள் கிடையாது, வாழ்நாள் முழுவதும் இந்த கடவுளை பற்றி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்ற முன்னேற்றம். இதை நான் அடிச்சு உங்களுக்கு ஆணித்தரமா சொல்றேன். இதை நம்பி நீங்க கையில எடுத்து பாருங்க, வழிபட்டு பாருங்க. ஒரு 21 நாள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய பலன் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இது எல்லாமே நம்ம சொல்றது கிடையாது, நான் இங்க கிடையவே கிடையாதுங்க. நம்மளுடைய ஞானிகள், சித்த பெருமாக்கள் எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க எழுதி வச்ச மூல நூட்கள்ல இருந்து தான் நம்ம எடுத்து சொல்றோம். ஸோ நிறைய உங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் இருக்கு. கடவுள்ல கூடவே பெற்ற நபர்கள் யாருன்னா தனுசு ராசிக்காரங்க தான். ஸோ உங்களுக்கு அந்த பலன் முழுமையா அடையணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நிச்சயமா நல்லதே நடக்கும். நன்றி.